ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் இன்னும் சாப்பிடலங்க. இது நைட்டு இந்த மாதிரி டிஃபன் செய்யணும். மதியானம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா? மதியானம் சாப்பாடு நான் வீட்டில் எந்த சாப்பாடுமே செய்யலைங்க. நான் மதியானம் வீட்டில் செஞ்சு எரிச்சலாக இருக்குங்க. நானே செஞ்சு யாராவது செஞ்சு கொடுத்தாலும் ஒரு வேளை இல்லைனாலும் ஒரு வேளை யாராவது செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். யாருமே செஞ்சு கொடுக்கறதுக்கு இல்லையா? நானும் எங்கேயும் வெளியிலேயே எங்கேயும் போல வீட்லயே தான் இருக்கிறோமா, அதனால சரி ஒரு சேஞ்சுக்கு இன்னைக்கு மதியானம் நான் சமைக்கல. அதோட செய்வர கேட்டேன், சாப்பாடு ஏதாவது ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்து கொடுங்களாங்க அப்படின்னு கேட்டேன். என் நேரமோ என்னவோங்க, இவர் கடைக்கு போனவர் 7 மணிக்கு தான் நைட்டுக்கு வராரு. காலையில போனவர். அதோட சரி சொல்லிட்டு அப்புறம் சாப்பாடு ஏதாவது செஞ்சேன்னு ஃபோன் அடிச்சு கேட்டாரு. நான் நீங்க வருவீங்கன்ட்டு நான் எதுவும் செய்யலைங்க, வாங்கிட்டு வருவீங்கன்னு என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் கடையில வேலை செய்யறவங்கள்ட்ட காசு கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லுங்க. அவங்க எங்க போய் எந்த கடையில போய் வாங்கினாங்கன்னே தெரியலங்க. கொஞ்சம் தாங்க சாப்பிட்டான். வெறும் புஷ்கா தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கே அதை சாப்பிட்டதுக்கே நெஞ்சே ஏப்பமா வந்துட்டு இருக்கு. எகுத்து வருது, செரிக்கவே இல்லை. ஏண்டா கொஞ்சம் தான் சாப்பிட்டோமே, அதுக்கே அந்த மாதிரி இருக்கு. மீதி அப்படியே தான் இருக்குங்க வீட்டுல. அதே சோடா வாங்கிட்டு வந்து குடிக்கணுங்க. இன்னைக்கு எதா இருந்தாலும் வீட்டுல ஒரு கஞ்சி வச்சு குடிக்கிற மாதிரியே வராதுங்க. என்னைக்கோ ஒரு நாள் ஆசைப்பட்டு கடையில வாங்கிட்டு வந்து சாப்பிடலான்னு நினைச்சோம். அது இந்த மாரி ஆயிடுச்சு. அதுவும் நாங்க ரெகுலரா வாங்குற கடையில வாங்கியிருந்தா கூட எங்களுக்கு இப்படி இருந்திருக்காது. கடை மாத்தி வேற வாங்கிட்டு வந்துட்டாங்களா, அது ஒரு மாதிரி எதிர்த்துக்கிட்டு வருதுங்க. ஒரு மாதிரி நெஞ்சிலே இருக்கு. சாப்பிட்டதே செரிக்கல. நானும் சுடு தண்ணி வச்சு குடிச்சு பார்த்தா இன்னும் சரிப்பட்டு வரல. அதோட இப்ப அவர் கடைக்கு போவாரு. சரி சோடா ஒண்ணு வாங்கிட்டு வர சொல்லுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் இருக்கிறேன். நைட்டு இப்படி செய்யணுங்க. நல்லா சிம்பிளா சூப்பரா இருந்தாலும் கொஞ்சமா மல்லாட்டை சட்னி அரைச்சி தோசை ஊற்றிக்கலான்ட்டு இருக்கிறேங்க. நைட்டு டின்னர் அதுதான் எங்க வீட்டுல. பாருங்க, டிவியில கூட பிரியாணி சாப்பிட்டுட்டு நெஞ்சு ஏப்பம் வராம தவிக்கிறாங்க. அதான் பிரியாணி சாப்பிட்டா ஒத்துக்க மாட்டேது. இப்பெல்லாம் நிறைய உடம்பு ஒன்றும் செரிக்க ஒத்துக்க மாட்டேதுங்க. எது சாப்பிட்டாலும் சண்டே அன்னைக்கு கடையில சாப்பிட்டதும் செரிக்கல. சண்டே அன்னைக்கு 2 ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணாங்க. 2 ஃபங்க்ஷன்லயும் காலையிலே மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி சூப்பரா இருந்தது, சாப்பிட்டோம். அப்புறம் மதியானம் லஞ்சுக்கு நான் வீட்டுல மட்டன் குழம்பு, ரசம், ஈரல் எல்லாம் செஞ்சிருந்தேன். அதோட ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஈவினிங் போயிருந்தா அங்க சிக்கன் பிரியாணி. அதுவும் ஒத்துக்குச்சுங்க. அது ஒருத்தவங்க செய்யற பக்குவம் மாட்டுக்கு. அது எப்படி சொல்றதுன்னா, கொலமா ஒரு அரை வேக்காடாட்ட அரிசி இருந்ததுங்க. நாங்க சரி என்ன செய்யறதுன்னு சாப்பிட்டாச்சு. அது இப்ப என்ன செய்யுதுன்னா வேலை கொடுக்குது அது. அது ஆனா அன்னைக்கு சண்டே அன்னைக்கு ஃபுல் சாப்பாடுங்க. நல்லா இருந்தது. காலையில இருந்து நல்ல வேலைங்க. சமைக்கலன்னு தான் பேரு. சத்த நேரம் கூட ரெஸ்ட் கிடையாது. ஈவினிங் தான் கொஞ்ச நேரம் துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டு இப்பதான் கொஞ்ச நேரம் இவர் வந்தாரேன்னு இவர்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தேன். இப்ப அவர் கடைக்கு கிளம்புனாருன்னா போய் சட்னி அரைச்சி அப்புறம் வர்றதுக்குள்ளார நைட்டு சாப்பிட்டு படுங்க. மணி 10 ஆயிடும். நம்மளுக்கு ஒரு வேலை இல்ல, சரி ரெஸ்ட் எடுப்போம்னா நம்மளால முடியாதுங்க. இந்த வேலை இல்லைன்னா அடுத்த வேலை. உடனே பூ வந்தது 12 மணிக்கு. சரி சமைக்கதான் இல்லையா, பூரியாவது நேரத்தோடய உட்காருவோம்னு சொல்லிட்டு அப்புறம் பூவில் உட்காந்தாங்க. அப்புறம் மணி 3 கிட்ட ஆயிடுச்சு. அப்புறம் பூவை கட்டி முடிச்சுட்டு அப்புறம் துணியெல்லாம் எடுத்து வந்து போட்டு பசங்களை போய் கூட்டிட்டு வந்தோம். அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் வீடு வாசலாம் கூட்டிட்டு டியூஷன் எடுத்துக்க விட்டு அப்புறம் உடனே இவர் வந்துட்டாரு. அப்புறம் இவருக்கு டீ போட்டு கொடுத்துட்டு அப்படியே டைம் அப்படியே கடகட விடியறது எல்லாம் பொழுது போறது தெரியலங்க. நாள் போறதே தெரியல. கடகடன்னு போகுது. இப்பதான் காலையில தூங்கி எழுந்த மாரி இருக்கு. அதுக்கு வேற நைட்டு சின்னவனுக்கு வேற காது வலிக்குதுங்க. குறும்பியத பிறகு சின்ன உடுக்க வச்சு நானும் உட்கார்ந்து இருக்க. கூப்பிட்டுக்கிட்டு வரவே மாட்டான். வாடா பொறுமையா எடுக்கிறன்ற கேட்காம உட்கார்ந்து இருக்கு. காதுல குறும்பி அப்படியே உருண்டையா இருக்குங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. இது நானும் கூப்பிட்டு பாக்குறேன், வரவே மாட்டான். காதுலதான் தெரியல. நானும் எண்ணெய் ஊற்றி அடக்கி விட்டு பார்த்துட்டேன். ஊக்க வச்சு அவன் வரவே மாட்டாங்க. எவ்வளவு அடியானாலும் அடியானா வரமாட்டான். என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல. எனக்கு ஆயா கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு
கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க இன்னைக்கு. அதனால பசங்களுக்கு வரும்போது ஆளுக்கு ஒரு பவுச்சு வாங்கிட்டு வந்தாங்க. அவனுக்கு ஒண்ணு இவனுக்கு ஒண்ணு. நல்லா இது எங்க 10 நாள் கூட வச்சுக்க மாட்டானாங்க. 10 அங்கங்க பிள்ளைங்க வாங்கி கொடுத்தா, ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா பத்திரமா வாங்கி கொடுக்கலாங்க எங்க ஆள் வேணும். ஆனா இது ஒண்ணு 100 ரூபாய் போட்டுருக்காங்க. எம்ஆர்பி விலை 118 ரூபாய் போட்டிருக்கு, 12 ரூபாய் போட்டிருக்கு. 100 ரூபாய் 10% போட்டு ரூபாய். இது ஒண்ணு அவங்க இன்னைக்கு கோயிலுக்கு போயிருந்திருக்கிறாங்க. அப்ப வரும்போது வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. நல்லா இருக்கானா? ஆனா 100 ரூபாய் அதிகம் தாங்க. இங்க ஒண்ணுமே கிடையாதுங்க பாருங்க. ஒண்ணுமே உள்ள பேப்பர் வச்சு ஏமாத்திட்டாங்க. ஒண்ணுமே கிடையாதுங்க பாருங்க. 100 ரூபாய். இந்த பாக்ஸுக்கு தாங்க ஷோ. இந்த பாக்ஸுக்கு தான் ஷோ. நானா இருந்தா கண்டிப்பா இதை வாங்கியிருக்கவே மாட்டேன். பாக்ஸுக்கு தான் காசு. அவனை திரும்பி எடுக்க போறான். அவன் எப்படி அழுகுறான்னு மட்டும் நீங்க பாருங்களா. வரவே மாட்டான். எப்படி அவன் அழுகுறான்னு மட்டும் நீங்க பாருங்க. திரும்பி எடுக்க போறான். வாடா. ஏய் வா, நான் பொறுமையா எடுக்கிறவா. அவன் அழுகுறான். அவனை காமிங்க. ஏன் ரஷன் அழுகுறான்? காதுல குரும்பி இருக்குங்க, அதை எடுக்கிறதுக்கு அழுகுறான். காதுல குரும்பி இருக்குதா? காதுல குரும்பியே காமிக்க மாட்டான். அதை எடுக்கிறதுக்குதான் வாடா பொறுங்க எடுக்கிறேன்றான். காமி, காது காமி, காதை காமி ரஷன. அம்மா குரும்பி எடுத்து விடும். வா, இப்படிதான் பண்றான். எவ்வளவு அடி அடிச்சாலும் வாங்கிப்பான் வச்சு. ஆனா குரும்பி எடுக்க மட்டும் காமிக்க மாட்டான். எவ்வளவு அடிச்சாலும் வாங்கிப்பான். நாளைக்கு இட்டு போய் காது என்ன செய்ய போறோம், ஆபரேஷன் பண்ணி காதுல இருக்க குரும்பி எடுக்க போறோம் நாங்க. காது கேட்காம போயிடும்ல, அப்புறம் காமிக்க மாட்டான். நாளைக்கு காமிக்க சொல்லுங்க. ரஷன காதை காமிச்சாதான் அப்பா கடைக்கு கூட்டு போவோம்பா. காமிக்க சொல்லுங்களாங்க. நாளைக்கு இட்டுட்டு போய் நான் காது ஆபரேஷன் பண்ணி அப்புறம் என்ன செய்வோம், காதை கட் பண்ணிடுவாங்க டாக்டர். கட் பண்ணிட்டு துரும்பி எடுத்துட்டு ஊசி நூல் வச்சு தச்சிருவாங்க. அப்புறம் தம்மா துண்டுல முடிய வேண்டியது அப்புறம் பெருசாயிடும். ரஷனுக்கு 2 காது இருக்கு. 2 காதுல எந்த காதை கட் பண்ணுவாங்க? ரொம்ப நேரம் அழுவும், கண்ணுல தண்ணியெல்லாம் காணும். இங்க பாருங்க, அவனுக்கு 2 காது இருக்குங்க. காதுங்க பாருங்க, 2 காது இருக்குங்க ரஷனுக்கு. 2 காதுல எந்த காதா இருப்பாங்க? எந்த காது கேட்காம போதான் அந்த காதை எடுத்துருவாங்க. அப்புறம் காதுல இருந்து திரும்பி வர்றதுக்கு ஏதாவது சொல்லுங்க. மருந்து வேணாமா? என்ன மருந்து வேணும் உனக்கு? காது வலிக்கு என்ன மருந்து வேணும் உனக்கு? ஈயத்தான் கடிச்சு ஊத்தணும் காதுல. சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு அவன் பிறந்ததுல இருந்து விவரம் தெரிஞ்சு நான் காதல குரும்பி எடுத்ததே கிடையாதுங்க. காமிக்கவே மாட்டான். நானும் எவ்வளவோ அடிச்சு பார்த்துட்டேன், எவ்வளவோ அன்பாவும் சொல்லி பார்த்துட்டேன். கேட்க மாட்டான். ஒரு நேரம் கோவம் தான் செம்மையா போட்டு அடியும் கூட அடிச்சிருவான். அடி கூட என்ன அடி, ஆனா காதல குரும்பி எடுக்க காமிக்க. என்ன பண்றதுன்னே எனக்கு ஒன்றும் புரியல. பரகேஷ், உன் காதுல குரும்பி இருக்கா? அவன் காதெல்லாம் இல்ல, அவன் காதெல்லாம் எடுத்துருவான் அப்பப்ப. பரகேஷ், என்ன பண்ற? ஃபோன் பாக்குறியா? சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? எப்ப பாரு பிரியாணி பிரியாணி தான். பிரியாணி தவிர வாயில எதுவுமே வராதாட்டுக்கு. பிரியாணி தான். எழுந்து போயிட்டான் பாருங்க. உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்த கேப்ல எழுந்து கிளம்பிட்டான். எப்படா உருவன்ட்டு இருந்தான், கிளம்பிட்டான். சரி, வேற ஐடியா சொல்லு, எப்படி குழம்பு எடுக்கலான்ட்டு. அதான் நீங்க தான் சொல்லணும்.
நான் என்ன சொல்லணும், நீ தான் உனக்கு தெரியாதுன்னு என்ன கேட்குற? எப்படி அவங்க பண்றதுன்னே எனக்கு தெரியலங்க. நான் ஜாஸ்தியாக இருக்கா? அப்போ ஃப்ரெண்டையா நீ ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணணும். காமிக்கவே மாட்டான். நானும் சாம அடிக்குதான் அடிச்சு பார்த்துட்டேன், கெஞ்சி பார்த்துட்டேன், சல்லாம் மணியேன்னு குஞ்சியும் பார்த்துட்டேன், கேட்க மாட்டேன். நான் போய் நைட்டு டின்னர் செய்ய போறேன். நீங்களும் சாப்பிட்டு சந்தோஷமா படுங்க. ஓகே பாய், குட் நைட்.